இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த தருணத்தில் எல்லாரையும் மறுபடி சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆம், வரும்போது இந்த படத்தை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். பேசுறதுக்கு அவ்வளோ இருக்கு, ஆனாலும் நிறைய விஷயம் சொல்லலாமா வேணாமாங்கிறதும் தெரியல. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் த கேப்டன் ஆஃப் த ஷிப் கார்த்திக் நரேன். கார்த்திக் வந்துட்டு அவரோட துருவங்கள் 16 நான் பார்த்தேன். அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். அந்த டைம்லேருந்தே சரி இவரோட ஒரு படம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருந்தது. பட் எப்படி அமையும் அப்படின்னு சொல்லி தெரியல. சரி எந்த டைம்லைன்ல அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துகிட்டே இருந்தது. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம் மேக்கர். மோர் தென் தட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மைண்ட். அவரோட தாட் ப்ராசஸ், ஒரு சீன் அப்ரோச் பண்ற விதம் எல்லாமே புதுசா இருந்தது. அப்போ அந்த டைம்ல நிறங்கள் 3 அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து சொன்னாரு கார்த்திக் கணேசன். இந்த மாதிரி அ ஒரு படம் இருக்கு. நீங்க பண்றீங்களா அப்படின்னு சொல்லி. ஸ்கிரிப்ட் எடுத்து படிக்கும்போது என்ன யோசிக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா கேரக்டரா பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப்ல நான் என்னவா இருக்கேனோ, நான் எதெல்லாம் நம்புவேனோ அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கு இந்த கேரக்டர். ஸோ ஒரு பயம் கலந்த ஒரு சந்தோஷத்துல தான் இதுக்கு வந்துட்டு ரொம்ப யோசிச்சு தான் இதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னேன். அண்ட் நெறைய டவுட்ஸ் இருந்தது. நான் கேட்டுட்டே இருந்தேன் கார்த்திக் கிட்ட. இந்த மாரி இது வொர்க் அவுட் ஆகுமா கார்த்திக்? அட் எனி கிவன் பாயிண்ட் இது வந்து தப்பா போயிடாதே அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். அந்த கான்ஃபிடன்ஸ் அவரு தந்தாரு. ஸோ முழுக்க முழுக்க அவர் மேல இருந்த நம்பிக்கையில தான் நான் நிறங்கள் 3 ஒத்துக்கினேன். அண்ட் நிறங்கள் 3 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நெறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க ஒரு வித்தியாசமான படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. பட் உண்மையிலேயே நிறங்கள் 3 பார்க்கும்போது தான் எனக்கும் புரிஞ்சுது. இது உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான படம். ஏன்னா எந்த ஜானர்லயும் இத வந்துட்டு நம்ப போட முடியாது. அண்ட் நீங்க வந்து ஒ ஒ இந்த படம் வந்து நீங்க பார்க்கும்போதே சரி, ஒரு ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் இட்ஸ் தட் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். ஆ மத்தபடி வந்துட்டு வித் த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இட் வாஸ் அ கிரேட் ஹானர் டு வொர்க் வித் ஷரத் சார். சின்ன வயசுலேருந்து எனக்கு அவர தெரியும். பட் நானும் அவரும் ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸே ஷேர் பண்ணல. இதுதான் தடவ. அதுவும் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ஒரே ஒரு நாள் தான் பண்ணோம். அண்ட் ரஹ்மான் சாரோட காம்பினேஷன் இருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்க தான் பார்க்குறேன் அவர ரஹ்மான் சார. ஸோ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர் வொர்க் சார் ஆஃப் கோர்ஸ். அண்ட் மத்தபடி துஷ்யந்த் ஆகட்டும் ரொம்ப அழகா நடிச்சிருக்காரு. அபிராமி ஆகட்டும் ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. அண்ட் ஒரு ஒரு ஒவ்வொரு படமும் அப்ரோச் பண்ணும்போது நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? இந்த மாரி இந்த இந்த படத்த இப்படி ஒரு ஒரு அப்ரோச்ல போலாம். இல்ல அப்படி ஒரு அப்ரோச்ல போலாம் அப்படின்னு சொல்லி நெறைய டைரக்டர்ஸோட டிஸ்கஸ் பண்ணோம் ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி. பட் இந்த படம் பண்ணும்போது என்ன டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னே தெரியல. நீங்க தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஒரு சீன்ல ரோல் பண்ற மாரி. நான் என்ன சொல்ல முடியும்? சர்க்கிள் விடுவேன் வாயில அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவங்க கிட்ட. ஸோ என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் ரொம்ப பயத்தோட தான் போனேன். பட் கார்த்திக் இருந்த ஒரு கன்விக்ஷன்ல அ சொல்லுவாங்க இல்லைங்களா? அவருக்கு இருந்த கான்ஃபிடன்ஸ்ல யூ கேன் ரைட் அப்பான் தியர் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் நான் போயிட்டேன். எவ்ரி டே வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அண்ட் எவ்ரி டே வந்துட்டு பூமாதேவி மேல பாரத்த போட்டு போற மாரி கார்த்திக் மேல பாரத்த போட்டு இந்த படத்த நடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி போனது தான். அண்ட் ஐ பிலீவ் தட் வி மேட் அ குட் ஃபிலிம் த்ரூ தி எண்ட். ஸோ அண்ட் இந்த இந்த மாரி படத்த ப்ரொடியூஸ் பண்றது, இந்த மாரி ஒரு படத்த வந்து ஒரு ப்ரொடியூசர் கிட்ட சொல்லி கன்வின்ஸ் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த விதத்துல வந்துட்டு ஐங்கரன் இந்த படத்த எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ மை ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் டு கருணா சார் அண்ட் மனோஜ் சார் ஃபார் சூசிங் அ ஃபிலிம் லைக் திஸ். அண்ட் இட்ஸ் அ வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஃபிலிம். அது வந்து நான் 100% உறுதியா சொல்ல முடியும். அண்ட் இங்க இருக்கிற டெக்னிக்கல் க்ரூ, நம்ம கேமராமேன் ஆகட்டும், டிஜோ ஆகட்டும், ஜிஎக்ஸ் பிஜாய் சார் ஆகட்டும், அன்ஃபார்ச்சுனேட்லி couldn't be here. பட் எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஆஸ்பெக்ட்ஸ்ல வந்து பிரில்லியன்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி ஐ பிலீவ் தட் எடிட்டிங் பத்தி இந்த படம் வந்து எடிட்டிங் வந்து ஒரு ஒரு புது விதமான ஒரு எடிட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நாங்க எடுக்கும்போது ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் எடுத்தோம். எடுத்து அங்க வந்து ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் சீக்வென்ஸ் எடுக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ட தான் நான் போய் எடுத்தேன். பட் டப் பண்ணும்போது தான் பார்த்தேன், மொத்த ஃபைட்டும் ரிவர்ஸ்ல போய்க்கிட்டு இருக்கு. அதுவே எனக்கு புதுசா இருந்தது. ஸோ நியூ நியூ திங்ஸ் நெறைய இருக்கு இந்த படத்துல. ஐ திங்க் தியேட்டர் ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப என்ஜாயபிளான ஒரு படமா இருக்கும். அண்ட் இந்த படத்துல நானும் ஒரு பங்கு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் ஒன் திங் ஐ கேன் ஜஸ்ட் டெல் தி பீப்பிள், யார் வந்துட்டு இந்த படத்த 22ஆம் தேதி வந்து பார்க்கும்போது ஒரு ஓப்பன் மைண்டோட வந்து பாருங்க. அண்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துட்டு ஒரு ஒரு ட்ரெய்லர நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ, என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்களோ அத ஃபுல்ஃபில் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. பட் மத்தபடி இட்ஸ் கோனா பி எ கிரேட் வாட்ச்ன்னு தான் நம்புறேன். ஸோ வர நவம்பர் 22 படம் ரிலீஸ் ஆகுது. மறக்காம தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க. தேங்க் யூ ஸோ மச். அண்ட் முக்கியமா மனோஜ் சார், அகைன் தேங்க் யூ ஸோ மச். பிகாஸ் அவர் தான் வந்துட்டு எனக்கு பிஃபோர் டூயிங் த ஷூட் ஆஃப் த ஃபிலிம் ஃபைனல் டிராஃப்ட் வரும்போது நான் அவரை நிறைய கால் பண்ணி கேட்டு இருந்தேன், சார் இதெல்லாம் செட் ஆகுமா சார், செட் ஆகுமா சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் கேட்டுட்டு இருந்தேன். அண்ட் இப்போதான் வந்து ரஹ்மான் சார் கிட்ட பேசும்போது தெரியுது எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அண்ட் சொன்னா வந்துட்டு இந்த படம் வந்து மீ பீங் அதர்வா எனக்காக நான் வந்துட்டு ஒரு படத்தை யோசிச்சேன்னா
ஐ டோன்ட் நோ ஹவு மச் ஐ பி கன்வின்ஸ்ட் இன் டூயிங் திஸ் ஃபிலிம். பட் எல்லாருமே ஒருத்தரை மட்டும் நம்பிட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். தட் இஸ் கார்த்திக் நரேன். ஸோ ப்ளீஸ் டூ வாட்ச் அ கார்த்திக் நரேன்ஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்ஸ்.